திருவண்ணாமலையில் ஒரே நாளில் இருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் குருதண்டபாணி இணைகிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் குருதண்டபாணி, இந்த கொலை செய்யப்பட்ட நபர்கள் யார் யார், என்ன காரணமாக சொல்லப்படுகிறது? காவல்துறை விசாரணை தொடர்பான தகவல் என்ன? திருவண்ணாமலை வேடியப்பன் கோவில் தெருவை சேர்ந்தவர் ராம். இவர் ஒரு ஆட்டோ ஓட்டுநர், வயது 34. இவருக்கும் காந்திநகர் பைபாஸ் சாலையில் உள்ள ஆட்டோ நிறுத்தும் இடத்தில் உள்ள நபர்களுக்கும் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று இரவு குடிபோதையில் தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் நேற்று நள்ளிரவில் ராம் சில மர்ம நபர்களால் கத்தியால் குத்தப்பட்டு சம்பவ இடத்திலேயே மரணமடைகிறார். இது தொடர்பாக தகவல் அறிந்து அந்த இடத்துக்கு வந்த திருவண்ணாமலை கிழக்கு காவல்துறையினர் ராமின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பி வைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டதில் கொலை செய்யப்பட்ட ராமின் கொலையில் தொடர்புடைய 5 நபர்களை தற்போது காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் திருவண்ணாமலை அண்ணாநகர் பகுதியில் நேற்று இரவு ஒரு 11ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவர் அஜித். இவர் கோரிமேடு 5வது தெருவை சேர்ந்தவர். இவருக்கும் ராமநாதபுரம் கமுதி பகுதியை சேர்ந்த கோட்டை முத்து என்ற ஒரு நபருக்கும் இன்ஸ்டாகிராமி தொடர்பு ஏற்பட்டு அதன் மூலமாக இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் நேற்று இரவு அந்த கோட்டை முத்து என்பவர் அந்த 11ஆம் வகுப்பு மாணவனான சுனில் என்பவர் கத்தியால் குத்தி படுகொலை செய்கிறார். இதில் சம்பவ இடத்திலேயே சுனிலும் மரணமடைந்த நிலையில் நேற்று நள்ளிரவில் திருவண்ணாமலை நகர காவல்துறையினர் சுனிலை கொண்ட அந்த கோட்டை முத்தி அந்த நபரை கைது செய்து அவரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.